ஏற்றுக்கொள்ளப்படுது. ஒரு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு ஊருப்பட்ட சிந்தனை இருக்கிறதோட ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பான். என்னத்தான் பழைய சிந்தனைகள் போச்சு இருக்கணும். அதெல்லாம் அப்போ இருக்கலாம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், மன ஒன்றிலப்படலையா, நீ தான் எனக்கு அருட்சின்னு கேட்போம். நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம், சிந்தனை போய்கிட்டே இருக்கும். போயிட்டு வரட்டுமே, எங்கே போகுது, நாம சொல்லியிருக்கோம்ல. அதுதான் தெய்வத்தை இப்போ நோக்கமே. இப்போ புரிந்து கொள்ளுங்கள், தெய்வம் வைத்து அப்படி ஒரு பார்க்கும்போது இப்படி இருக்க வேண்டும். அது தெய்வத்தை பார்க்குறான். இப்போ ராமலிங்க சாமிகளே இந்த தெய்வத்தின் அருட்சின்னு கேட்குறான். மன லயப்படாத போது தெய்வத்தை பார்த்தான் செய்ய வேண்டும். தெய்வம் வைப்பதற்கு உரிய ரகசியம் சொல்லுகிறேன். ராமலிங்க நாங்கள்லாம் கிட்டத்தட்ட 9-10 வருஷம் தீபம் வச்சு பூஜை செஞ்சுருக்கோம். அந்த தீபத்தை பார்க்கும்போது மனம் வேற பொருளில் லயப்பட, வேற பக்கம் இப்போ சாயாது. அந்த தீபத்தை ஆசா ராமலிங்க சாமி நினைப்போம். நீ அந்த ஒளியிலிருந்து எனக்கு அருட்சின்னு கேட்போம். அப்போ மனம் லயப்படும். அப்போ என்ன செய்வோம், ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்குவோம். என் உடல் புறாவி அத்தனைக்கும் உன் திருவடி சமர்ப்பிக்கணும்னு சொல்லி தட்டில் தண்ணி ஊற்றி தண்ணி அந்த தண்ணியை நாங்கள் குடிச்சிக்குவோம். விட்டுட்டு அதுக்கப்புறம் தீபத்தை கொஞ்ச நேரம் உத்து பார்க்கக்கூடாது, கண்ணில் தண்ணி வரும். அப்படியே பார்ப்போம். அப்படியே ராமலிங்க சாமிகிட்ட அகத்தீஸ்வர தீபத்தை பார்ப்போம். பார்க்கும்போது அவர் என்ன செய்வார், நேரடி வர முடியாது. ஏன்னா ஒளியை விட மிகப்பெரிய ஒளி பொருந்திய உடம்பு. பார்க்கலாம், அது பிறகு பார்க்கலாம். அப்போ அந்த ஒளியிலேருந்து அருள் செய்வார். அப்போ ஒளியிலேருந்து அருள் செய்வது மன லயப்படும். வேறு எந்த வகையிலும் லயப்படாது. இப்போ வெளிச்சம் இருக்கிறதுனால, வெளிச்சம் இருக்கிறதுனால குற்றம் இல்லை. தீபம் இருந்தால் இன்னும் நல்லது. அதுக்குன்னு ஒரு தனி முயற்சி எடுக்க வேண்டியா இருக்கும். இப்போ இதே வாய்ப்பே இல்லையா, நாம சொல்லிகிட்டே போகலாம். படுக்கும்போது, எந்திரிக்கும் போது, சாப்பிடும்போது, தண்ணி தலை ஊற்றிக்கும் போது, பல்லு விளக்கும் போது, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த பூஜை ஏற்றுக்கொள்ளப்படுது. ஏற்று என்ன செய்கிறார், வேண்டுகோள் இப்படி இருக்க வேண்டும். என்ன வேண்டுகோள், அடியேன் பிறந்து விட்டேன், காலை உள்ளம் போதே, கால இளமை இருக்கும் போதே உன் திருவருளை பெற்று விட வேண்டும். முதுமை வந்த என்னால் ஒன்று செய்ய முடியாது. முதுமை வருவதற்கு முன்னே நான் உன் திருவருளை பெற்று ஆசி பெற வேண்டும். இப்படி கேட்டு வந்தால் ஒரு 12 வருஷத்துக்குள் அவன் ஒரு இடத்துக்கு வந்து விடுவான்.